உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்பட இந்த வாய்ப்பை மீண்டும் ஏற்படுத்தி கொடுத்த நமது ரெவரண்ட் ஐயா சாம் சுயம் ஐயா அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற டாபிக் என்னவென்றால், நம் தேவன் என்ன ரூபத்தில் இருக்கிறார். 1 யோவான் 1:5 நாம் ஆராதிக்கிற தேவன் எந்த ரூபத்தில் இருக்கிறார் என்று சொல்ல, தேவன் ஒளியாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. படிப்போம். தேவன் அண்டர்லைன் பண்ணுவோம். நாம் ஆராதிக்கிற தேவன் என்ன ரூபத்தில் இருக்கிறார்? ஒளியாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் எதை வணங்கி கொண்டிருக்கிறோம்? இந்த ஒளியை வணங்கி 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 நாமே ஒளியாய்வோம். ஒளியைத்தான் வணங்கி கொண்டிருக்கிறோம். தேவன் ஒளியாய் இருக்கிறார். பாருங்கள், 2 கூட்டம் வழிபட்டு கொண்டிருக்கிறது. பரலோகத்தில் இருக்கிற ஜீவன்கள் அத்தனை பேரும் அந்த ஒளியைத்தான் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். பூலோகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவன்களும் அந்த ஒளியைத்தான் வணங்கி கொண்டிருக்கிறோம். ஆதலால் பரலோகத்தில் இருக்கிற ஜீவன்கள் எல்லாம் அந்த ஒளியை வணங்கி வணங்கி பரலோகம் முழுவதும் எப்படி காட்சி அளிக்கிறது தெரியுமா? ஒரே ஒளியாகத்தான் காட்சி அளிக்கிறது. படிப்போமா? எசேக்கியேல் 1:14 எல்லா ஜீவன்களும் ஒளியாகவே காட்சி அளிக்கிறதாம். ஒரு மின்னலாகவே காட்சி அளிக்கிறது. பரலோகம் முழுவதும் ஒளியாக காட்சி அளிக்கிறது என்று எசேக்கியேல் படிப்போம். எசேக்கியேல் 1:14 பரலோகம் முழுவதும் ஒரே ஒளியாக காட்சி அளிக்கிறது. அந்த ஜீவன்கள் அத்தனை பேரும் மின்னலின் தோற்றமாய் ஓடி திரிகிறது. பரலோகம் முழுவதும் மின்னலின் தோற்றமாய். ஒரு மின்னலையே நம்மளால பார்க்க முடியாது. பரலோகம் முழுவதும் மின்னல். அந்த மின்னலுக்குள்ள போகணும் நம்மளும் அப்படின்னா நம்மளும் ஒளியா இருந்தா தான் உள்ள போக முடியும். நம்மளையும் ஒளியாக்குறதுக்கான இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். You are the light of the world. நீங்கள் இந்த உலகத்துக்கு எப்படி இருக்கிறீர்கள்? நீங்களும் ஒளியா இருக்கிறீர்கள். உங்களையும் ஒளியா மாத்தினா தான் ஒளிக்குள்ள போக முடியும். பாருங்கள், நாம் பூலோகத்தில் அந்த ஒளியை வணங்கி வணங்கி பரலோகத்தில் இருக்கிற ஜீவன்கள் எப்படி மின்னலின் தோற்றமாய் ஓடி திரிகிறதோ அதே போல பூமியில நாமும் மின்னலின் தோற்றமாய் ஓடி திரிவோமாக. பாருங்கள், எபேசியர் 5:8 பவுல் தெளிவாக குறிப்பிடுகிறார். நாம் இப்பொழுது என்று நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? வெளிச்சத்துக்குள்ள போகிறோம், ஒளிக்குள்ள போகிறோம். இப்பொழுதே நம்ம என்ன பிள்ளைகள்? நமக்கு பேரு, பட்ட பேரு. படிப்போம். வெளிச்சத்தின் பிள்ளைகள், பட்ட பேர், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். இந்த உலகத்துக்கே வெளிச்சம் என்று மத்தேயு 5:14 இயேசு சொல்லுகிறார். நீங்கள் இந்த உலகத்துக்கே படியுங்கள். You are the light of the world என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பூலோகத்தில் மின்னலின் தோற்றமாய் நாம் ஓடி திரிவோமாக. எந்தெந்த இடத்துல பைபிள்ல யாக்கோபின் வம்சத்தாரே அப்படின்னு சொன்னா டோட்டல் கிறிஸ்டியானிட்டி என்று அர்த்தம். டோட்டல் கிறிஸ்டியானிட்டி. ஏசாயா 2:5 படிப்போம். டோட்டல் கிறிஸ்டியானிட்டிக்கு பேர் என்ன தெரியுமா? யாக்கோபின் வம்சத்தாரே, யாக்கோபின் வம்சத்தாரே என்று தான் எழுதுவார்கள். அந்த இடத்துல எல்லாம் எல்லா கிறிஸ்தவர்களுக்கு தான் அது. டோட்டல் கிறிஸ்டியானிட்டியை பார்த்து படியுங்கள். யாக்கோபின் வம்சத்தாரே, நாம் எல்லாரும் கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம். வாருங்கள். எல்லாம் நமக்கு சூரிய வெளிச்சமோ எலக்ட்ரிசிட்டி வெளிச்சமோ ஜெனரேட்டர் வெளிச்சமோ கிடையாது. எல்லாம் கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். எல்லாம் கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள் என்று சொல்லுகிறார். வாருங்கள். சங்கீதம் 4:6 யாராருக்கு இந்த கர்த்தரின் வெளிச்சம் கிடைக்கவில்லையோ அவர்கள் எல்லாரும் தாவீதை போல ஜெபிப்போமானால் அந்த வெளிச்சம் நம்ம மேல வரும். தாவீது என்னன்னு ஜெபிக்கிறார் பாருங்கள். 4 எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, கர்த்தாவே, உமது முகத்தின் ஒளியை
என்மேல் பிரகாசிப்பிக்கப்படணும் என்று சொல்லும்போது அப்படியே ரிஃப்ளெக்ஷன் ஆயிடும். அவருடைய ஒளி நம்ம மேல அப்படியே ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஆயிடும். அப்படிதான் ஜெபிக்கணும் என்று சொல்கிறார். ஆதலால் நமக்கு கர்த்தரின் வெளிச்சம் கிடைத்திருக்கிறது. பாருங்கள், இது யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நமக்கு சூரிய வெளிச்சமோ எலக்ட்ரிசிட்டி வெளிச்சமோ ஜெனரேட்டர் வெளிச்சமோ அல்ல, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. எந்த மனுஷனையும் அது பிரகாசிப்பிக்குமோ? அப்படி கேட்டவர்கள் எல்லாரையுமே, எந்த மனுஷனையும் படியுங்கள், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. எந்த மனுஷனையும் பாருங்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. பாருங்கள், ஒளி என்றால் என்ன என்றால் சாட்சி என்ற அர்த்தம். You are the light of the world. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சம் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? சாட்சிகள் என்று அர்த்தம். இந்த உலகத்துக்கு நல்ல சாட்சிகள். என்ன சாட்சி? நல்லவன் என்ற சாட்சி, நல்லவர்கள் நல்லவர்கள் என்ற சாட்சி. இதுதான் உலகத்துக்கு ஒளி. பாருங்கள், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வந்தால் முதல் நீங்கள் சாட்சி எடுப்பீர்கள். பரிசுத்த ஆவி வந்துருச்சுன்னா, பரிசுத்த ஆவியை பெற்றுவிட்டீர்கள் என்றால் அடையாளம் என்ன தெரியுமா? நீ நல்ல சாட்சி எடுப்ப. அதுதான் அடையாளம். படியுங்கள், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது எங்கெங்க சாட்சியாக? எருசலேமிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம், unto the end of the world, உலகத்தின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். First, you are the witnesses unto the end of the world. உலகத்தின் முடிவு பரியந்தம், கடைசி வரைக்கும் நீங்கள் என்ன சாட்சியாய் இருப்பீர்கள்? நல்லவர்கள் என்ற சாட்சியை எடுப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லவர்கள் நல்லவர்கள். நீங்கள் இந்த உலகத்துக்கே the Holy Spirit has come upon you and you shall be the witnesses unto the end of the world, unto the uttermost part of the earth என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சாட்சி? ஜீவ வசனத்தை கடைபிடித்துக் கொண்டிருக்கிற சாட்சி. ஜீவ வசனத்தை கடைபிடித்துக் கொண்டு இந்த உலகத்திலே கோணல் சந்ததி நடுவிலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிறீர்கள். என்ன சந்ததி தெரியுமா? இந்த லாஸ்ட் டிகேட்ஸ் கோணல் சந்ததி எல்லாமே கோணையா போச்சு. கோணல் சந்ததி நடுவிலே நல்லவர்கள் என்ற சாட்சி. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14-15 ஜீவ வசனத்தை கடைபிடித்துக் கொண்டு கோணல் சந்ததியினர் கடைபிடிக்க முடியுமா? கோணல் சந்ததி நடுவிலே ஜீவ வசனத்தை கடைபிடித்துக் கொண்டு போகணும். இது மட்டும் ஜீவ வசனத்தை கடைபிடிச்சிட்டு போகுது இந்த சந்ததியில. படியுங்கள், வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை கடைபிடித்துக் கொண்டு உலகத்தில் சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஜீவ வசனத்தை கோணல் சந்ததி நடுவிலே கடைபிடித்துக் கொண்டு உலகத்தின் சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். பாருங்கள், சாட்சி எடுப்பார்களாம் மனுஷன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16 என்ன சாட்சி அது? இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த சாட்சி தான். என்ன சாட்சி? மத்தேயு 5:16 let your light so shine before men that they may see your good works. உங்கள் நற்கிரியைகள் மனுஷர் முன்பாக அப்படியே லைட் மாதிரி பிரகாசிக்க கடவுது என்று சொல்லுகிறார். கிரியை செய்யுங்கள், நற்கிரியைகள் செய்யுங்கள். மனுஷர் முன்பாக மனுஷர்களெல்லாம் பார்த்து எந்த இவங்க இவ்வளவு நற்கிரியைகள் செய்கிறார்கள் என்று சொல்லி பிதாவை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்பார்களாம். நற்கிரியைகள் படியுங்கள். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள். பாருங்க, நான் 2-3 டைப் ஆஃப் பர்சன்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வருவேன். சாலையில் போகிற ஊழியம் அப்படின்னு சாலையில் உட்காந்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஏறக்குறைய ஸ்டார்டிங் ஒரு பஸ் ஸ்டாப்ல இருந்து பாடி சரவணா ஸ்டோர் ஏறக்குறைய 10 மைல் வரைக்கும் உட்காந்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டே வருவேன். இந்த பக்கம் உட்காந்துருக்கிறவங்க, இந்த பக்கம் உட்காந்துருக்கிறவங்க ரோட்டில் நானே கொடுப்பேன். கொடுக்கும்போது ஒரு சிலரை ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கேன். அது என்னத்துக்கு சொல்கிறேன்னா, எல்லாரும் வாங்குறாங்க சாப்பிட்றாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க தெரியா, அப்படியே அந்த சாப்பாடு போட்டு வாங்கின உடனே அப்படியே கடவுளை சாப்பாடு போட்டனத்தையே கடவுள் அதையும் வீடியோ எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா அதிசயப்படுவீங்க. சாப்பாடை வாங்கணும்னு உடனே பிதாவை மகிமைப்படுத்துறோம். இந்த வசனம் ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. அப்படியே அந்த சாப்பாடோட மேலே தூக்குறோம். முதல் கடவுளை நீ தான் எனக்கு கொடுத்த.
மனுஷர்கள் உங்கள் நற்கிரியைகளை பார்த்து பிதாவை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும்னு சொல்றாரு. பிதாவை மகிமை என்ன செய்தாலும் அவங்க என்ன செய்யணும்? பிதாவை மகிமைப்படுத்தணும். அடுத்ததா சொல்றாரு, உலகத்தில் சுடர்களை போல நீங்கள் பிரகாசியுங்கள், நற்கிரியைகளை செய்து கொண்டு என்று சொல்லுகிறார். பரிசுத்த ஆவி வந்துட்டாவே முதல் நாம நல்லவர்கள் என்று சாட்சி எடுப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஒரு சிலரை குறிப்பிடுகிறேன். யோவான் என்ற ஒரு மனிதன் இருந்தான். அவன் தன் காலத்திலே எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான். படியுங்கள், யோவான் 5:35. யோவான் என்று ஒரு மனிதன் இருந்தான். He has the burning and shining lamp. அவன் தன் காலத்திலே எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான். நாமும் நம்முடைய காலத்திலே, அதை அண்டர்லைன், நம் காலத்திலே நாம் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருக்க வேண்டும். படியுங்கள், அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக தன் காலத்திலே. படியுங்கள், யோவான் 5:35. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே பணிபுரிய மனதாய் இருந்தீர்கள். நம் பிதா யாரு தெரியுமா? ஏன் சங்கீதம் 104:2 படிப்போம். நம் பிதா யார்? ஒளியை வஸ்திரமாக தரித்து, வஸ்திரமே ஒளி அவருக்கு. ஏன் தேவன் ஒளியா இருக்கிறார் தெரியுமா? அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸுக்கே வஸ்திரமே ஒளியும். நம் பிதா ஒளியை வஸ்திரமாக பாருங்கள். அந்த வஸ்திரம் தரித்தவர் வேண்டிக் கொள்ளும்போது, கர்த்தாவே உமது முகத்தின் ஒளியை என் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்று சொல்லும்போது, அப்படியே அந்த வஸ்திரத்தின் ஒளி நம் மேல் பிரகாசிப்பிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 34:5. நம் முற்பிதாக்கள் அத்தனை பேரும் அந்த ஒளியை வஸ்திரமாக தரித்தவரை வேண்டிக் கொண்டவர்கள். உமது முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிப்பிக்க பண்ணும் என்று நம் முற்பிதாக்கள் அத்தனை பேரும் வேண்டிக் கொண்ட அத்தனை பேரும் என்ன அடைந்தார்கள்? பிரகாசம் அடைந்தார்கள். படியுங்கள், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து அண்டர்லைன் பண்ணுவோம், பிரகாசம் அடைந்தார்கள். அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இந்த உலகம் நம்மை பார்த்து என்ன சொல்லுது தெரியுமா? முன்னேற்ற பாட்டு 6:10. சூரியனை போல உதிக்கிற இவர்கள் யார்? அருணோதயம் போல உதிக்கிற இவர்கள் யார்? சூரியனை போல உதிக்கிற இவர்கள் யார் என்று கேட்பார்களாம். நம் எதிர்காலம் என்ன தெரியுமா? பிரகாசம். தானியேல் 12:3. நாம் ஒளிக்குள் பிரவேசிக்க போகிறோம். இதுதான் நம்மளுடைய எதிர்காலம். ஒளிக்குள் பிரவேசிக்க போகிறோம். பாருங்கள், தானியேல் 12:3. நட்சத்திரங்களைப் போல சதா காலங்களிலும் பிரகாசிப்போம் என்று எழுதியிருக்கிறோம். நட்சத்திரங்களைப் போல சதா காலங்களிலும் பிரகாசிப்போம். வெளியில போய் நட்சத்திரத்தை பார்க்குறீங்க, என்ன ஞாபகம் வருது? நட்சத்திரத்தை பார்த்தா அது ஞாபகம் வருது இந்த வசனம். நாம் இப்படிதான் பிரகாசிக்க போறோம். இதுதான் நாம் வருங்காலம். ஆதலால் சூலமித்தி வருங்காலத்தை பற்றி பகிடுகிறாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. படியுங்கள், ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போல சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் என்று. நட்சத்திரங்களைப் போல நாம் பிரகாசிக்க போகிறோம். அதனால தேவன் ஒளியாயிருக்கிறபடினால் அவருடைய வருகையும் கூட ஒளியாகத்தான் இருக்கும். பாருங்கள், ஒரு ஒளி வரும். அந்த ஒளியில அத்தனை பேரும் பரிசுத்தவான்கள் மறைந்து போவார். அந்த ஒளி ஒரே ஒரு செகண்ட் தான். ஒரு ஒளி அத்தனை பரிசுத்தவான்களையும் அந்த ஒளிக்குள் சுருட்டி கொண்டு போய்விடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவே அதை சொன்னார், நான் மின்னலாகத்தான் வருவேன் என்று. படியுங்கள், இயேசு சொன்னதை படிப்போம். மத்தேயு 24:27. நான் மின்னலாக வருவேன். ஒரே மின்னல் தான். 2 lakhக்கு மின்னலின் வேகம் என்ன தெரியுமா? மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரன் வருகையும் இருக்கும். இதுதான் மின்னல் வேகம். ஒரு மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி அப்படி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரன் வருகையும் இருக்கும். ஒரு மின்னல் வரும், அதுல மறைவும். மின்னல் ஒளியின் வேகம். ஒளி எவ்வளவு கிலோமீட்டர் வேகம் தெரியுமா? 2 lakh km/s. ஒரு செகண்டுக்கு 2 lakh km/s. இந்த ஒளிக்குள் மறைய வேண்டும். அவ்வளவு வேகம். ஒளிதான் வருவேன் என்று சொல்லுகிறார். ஒளியின் வேகத்தில் தான் அவர் வருவேன் என்று சொல்லுகிறார். ஆதலால் பாருங்கள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அத்தனை பேரும், திரளான சாட்சிகள் அத்தனை பேரும் என்று எழுதியிருக்கிறது. எபிரேயர் 12:1 அத்தனை பேரும் பரிசுத்தவான்கள் அத்தனை பேரும் நல்லவர்கள் என்ற சாட்சியை எடுத்தார்களாம். நல்லவர்கள்.
பரிசுத்த ஆவி வந்துட்டாவே நீ நல்லவர் என்ற சாட்சியை எடுப்பார். இதுதான் உன்னுடைய ஐடி. ஃபர்ஸ்ட் பரிசுத்த ஆவி உனக்கு கிடைத்து விட்டது என்பதற்கு அடையாளம் என்ன? படியுங்கள். அத்தனை மேகம் போன்ற திரளான சாட்சிகள், ஒரு ஆள் இரண்டு ஆள் இல்லை. படியுங்கள். ஆகையா எவ்வளவு சாட்சிகள்? மேகம் போல திரளான சாட்சிகள். எபிரேயர் 11:39 எப்படி சாட்சி எடுத்தார்கள்? மேகம் போன்ற திரளான சாட்சிகள். எபிரேயர் இவர்கள் எல்லாரும் நற்சாட்சி பெற்றவர்கள். இவர்கள் எல்லாருமே நல்லவர்கள் என்ற சாட்சியை பெற்றவர்கள். மேகம் போன்ற திரளான சாட்சிகள். இவர்கள் எல்லாருமே நல்லவர்கள் என்ற சாட்சியை பெற்றவர்கள். கொர்நேலி என்ற ஒரு மனிதன் இருந்தான். அந்த மனிதன் ஜெபிக்கும் போது தூதனை வீட்டுக்குள் வந்து நிற்பானாம். ஒளியாகவே வந்து பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்தவர் வந்து வீட்டுக்குள்ளேயே நிற்பானாம். பாருங்கள், அந்த ஒளி வரும்போது கொர்நேலி என்ற மனிதன் அவன் ஜெபிக்கும் போது தூதன் வந்து நின்றான் என்று அப்போஸ்தலர் 10:30, அப்போஸ்தலர் 10:3 பிரகாசம் வஸ்திரம் தரித்த தூதன் பறந்து வந்து நின்றானாம். பறந்து வந்து நின்று கொர்நேலியவே என்று கூப்பிடுவானாம். நம்ம ஜெபிக்கும் போது அப்படிதான் பண்றோமா? தூதன் தான் பறந்து வர்றானா ஜெபிக்கும் போது. நான் ஜெபிச்சுட்டே இருந்தேன் சிஸ்டர், தூங்கிட்டேன் அப்படியே. அப்புறம் பேய் வந்துச்சு சிஸ்டர், பாம்பு வந்துச்சு சிஸ்டர். பேச்சப்பாரு, ஒளியை வஸ்திரமாக தரித்தவரை வணங்கி கொண்டு பேசுற பேச்சப்பாரு. பேய் வந்துச்சான், பிசாசு வந்துச்சான், பாம்பை பார்த்தேன், பன்னியை பார்த்தேன். பாருங்க, ஒளியை வஸ்திரமாக தரித்தவரை அவன் வணங்கி கொண்டு இருக்கும்போது பிரகாசம் உள்ள வஸ்திரம் தரித்த தூதன் வந்து வீட்டுக்குள்ள கேப்ரியேல் பறந்து வந்து கொர்நேலியவே என்று கூப்பிடுகிறார். தாவீது ஜெபிக்கும் போது, தானியேல் ஜெபிக்கும் போது கேப்ரியேல் பறந்து வந்தானாம். இயேசு ஜெபித்த போது கூட தூதர்கள் தேற்றிக் கொண்டிருந்தார்களாம். எல்லாம் பறந்து பறந்து வருவாங்களாம் தூதர்கள் ஜெபிக்கும் போது. பாருங்கள், நம் முன்னோர்கள் அந்த கொர்நேலி என்ற மனிதன் எப்படி சாட்சி எடுத்தான்? எபிரேயர் 11:2 நம் முன்னோர்கள் எல்லாரும் நல்லவர்கள் என்ற சாட்சியை எடுத்தார்கள். பாருங்கள், கொர்நேலியோ அப்போஸ்தலர் 10:22 அந்த கொர்நேலியுவின் சாட்சியை பாருங்கள். கொர்நேலி என்ற ஒரு மனிதன் இருந்தான், அவன் எடுத்த சாட்சியை பாருங்கள். அதற்கு அவர்கள், நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும், கிறிஸ்தவர்கள் எல்லாராலும், யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்ற கொர்நேலி. கிறிஸ்தவங்க அத்தனை பேர் உன்னை பார்த்துட்டு நல்லவர்கள் இருக்கிறாங்களா? போகுதுவர் ஞாயிற்றுக்கிழமை சாட்சி. யூத ஜனங்கள், அங்கு குடியிருக்கிற யூதர்கள் அனைவராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்ற கொர்நேலி என்று சொல்லப்படும். நோவா என்ற ஒரு மனிதன், பாருங்கள் எபிரேயர் 11:7 நோவா பயபக்தி உள்ளவன் என்று கர்த்தர் சாட்சி கொடுத்தார். ஆபிரகாம் என்ற ஒரு மனிதன், பாருங்கள் ஆதியாகமம் 22:12 நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று கர்த்தரை சாட்சி கொடுத்தார். மோசே என்று ஒரு மனிதன், எபிரேயர் 3:2 பாருங்கள், என்னுடைய வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன் என்று கர்த்தரை சாட்சி கொடுத்தார். காலேப் என்ற ஒரு மனிதன், உபாகமம் 11:36 காலேப் என்ற உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்த காலேப் என்று கர்த்தரை சாட்சி கொடுத்தார். யோபு என்ற ஒரு மனிதன், யோபு 2:3 எதுக்கெடுத்தாலும் கர்த்தர் தான் கொடுத்தார், கர்த்தர் தான் எடுத்தார், அவர் நாமத்துக்கு தோத்திரம் தோத்திரம் என்று சொன்னான். கர்த்தர் கடைசி வரை என்னென்னு சாட்சி கொடுக்கிறார்? யோபுவை குறித்து என் உத்தமத்தில் உறுதியாய் இன்னும் அவன் இருக்கிறான் என்று கர்த்தர் சாட்சி கொடுத்தார். தாவீது என்ற ஒரு மனிதன், அப்போஸ்தலர் 13:22 இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று கர்த்தரை சாட்சி கொடுத்தார். பாருங்கள், எசேக்கியா என்ற ஒரு ராஜா, 2 ராஜாக்கள் 18:56 பின்வாங்காத இருதயம் கொண்டு கர்த்தரையை சார்ந்திருந்த ராஜாவாகிய எசேக்கியாவை போல ஒரு ராஜா அவனுக்கு முன்னும் இல்லை அவனுக்கு பின்னும் இல்லை என்று கர்த்தரை சாட்சி கொடுத்தார். தானியேல் என்ற ஒரு மனிதன், தானியேல் 9:23 ஜெபிக்கும் போது காபிரியேல் தூதன் பறந்து வந்தானா, நீ மிகவும் பிரியமானவன் என்று கர்த்தரை சாட்சி கொடுத்தார். எலியா என்ற ஒரு மனிதன் பயபக்தி உள்ளவன் என்று கர்த்தர் சாட்சி கொடுத்தார். ஏனோக்கு என்ற ஒரு மனிதன், எபிரேயர் 11:5 படியுங்கள். ஏனோக்கு என்று ஒரு மனிதன் இருந்தான். அவன் எப்படி சாட்சி எடுத்தான்? தன் காலத்திலே விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுகிறதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவனை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே அவன் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டான். எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னதாக என்ன பெற்றான்? சாட்சி பெற்றான்.
என்று எழுதப்படுகிறது. பாருங்க, ஆபேல் என்று ஒரு மனிதன் எபிரேயர் 11:4 நீதிமான் என்று சாட்சி பெற்று அவன் மரித்து இன்னும் பேசுகிறான். படியுங்கள் எபிரேயர் 11:4. ஒரு சிலரை மாத்திரம் தான் நான் படிக்க சொல்லுகிறேன். 11:4. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று அவன் சாட்சி பெற்றான். அவன் மரித்து இன்னும் பேசுகிறான். அவர்கள் சாட்சி பெற்றார்கள். பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? எபிரேயர் 11:32. எபிரேயர் 11:32. நான் என்ன சொல்லுவேன்? இன்னும் நான் என்னத்தை நான் சொல்றது? கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் இவர்களை பற்றி நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலமே போதாது. காலமே போதாது என்று சொல்லுகிறார். எல்லாரும் நற்சாட்சி பெற்றார்கள். இயேசு எப்படி சாட்சி பெற்றார்? இந்த உலகத்திலே படிப்போம். லூக்கா 4:22 இயேசு எப்படி சாட்சி பெற்றார் இந்த உலகத்தில்? எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்தார். நல்லவர் இயேசு, நல்லவர் இயேசு, நல்லவரே நற்சாட்சி. எல்லாரும் கண்டறியப்பட்டார்கள். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே இயேசுவுக்கு எப்படி சாட்சி கொடுத்தார்கள்? நல்லவர். எல்லாரும் பேரே வச்சுட்டாங்க. நல்ல போதகர், நல்ல போதகர், நல்ல போதகர் என்றார்கள். மத்தேயு 19:16 படிப்போம். இயேசுவை நல்ல எல்லாரும் போதிக்கிறாங்க, ஆனால் நல்ல போதகர்னு பேர் எடுப்பாங்க. நல்லவர், எல்லாரும் நல்லவர்கள் என்று சொன்னார்களாம் இயேசுவை. நற்சாட்சி. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, போதும் அண்டர்லை, நல்ல போதகரே என்று பாருங்கள். நாத்தான்வேல் யோவான் 1:47 இவன் கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று இயேசு நேரடியாகவே சொன்னார். மரியாள் என்று ஒரு பெண் லூக்கா 10:42 நல்ல பங்கை தெரிந்து கொண்ட பத்தினி பெண் என்றார். பாருங்கள், இவள் என்மேல் மிகவும் அன்பு கூர்ந்தாரே என்று சொல்லுகிறார். கானானிய ஸ்திரீயை குறித்து மத்தேயு 15:28 உன் விசுவாசம் பெரிது மகளே என்றார். அனனியா என்ற ஒரு மனிதன், அப்போஸ்தலர் 22:12 படிப்போம். அனனியா என்ற ஒரு மனிதன், அவன் எப்படி தன் காலத்திலே சாட்சி எடுத்தான் பாருங்கள். 22:12. அப்பொழுது வேத பிரமாணத்தின்படியே பக்தி உள்ளவரும் அங்கே குடியிருக்கிற சகல கிறிஸ்தவர்களாலும் நல்லவன் என்று சாட்சி பெற்ற அனனியா. எல்லா கிறிஸ்தவங்களும் அனனியாவா ரொம்ப நல்லவர். கிறிஸ்தவங்களுக்கு முதல் சாட்சி அங்கு குடியிருக்கிற அநேகரா நல்லவன் என்று சாட்சி பெற்ற அனனியா. தீமோத்தேயு அப்போஸ்தலர் 16:1-2 லீஸ்திராவிலே நற்சாட்சி பெற்றிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. 3 யோவான் 1:1-3 காயில் என்று ஒரு மனிதன் இருந்தான். அவன் தன் காலத்திலே எப்படி சாட்சி எடுத்தான்? சகோதரன் படியுங்கள். 3 யோவான் 1:1-3. பிரியமான காயிலே சகோதரர்கள் எல்லாரும் வந்து நீ சத்தியத்தில் நடக்கிறவன் என்று உன்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள் என்று சொன்னான். உன்னோட சகோதரர்கள் எல்லாம் வர்றாங்க. இப்ப நம்ம சகோதரர்கள் எல்லாம் கேட்டு பார்க்கலாமா என்ன சாட்சி? எங்க அம்மாவை ஒரு டைம் இது மாதிரி ஒரு நிறைய 1000 சபையில பேசிட்டேன். ஆனா ஒரு 60 சபையில எங்க அம்மாவே சாட்சி கொடுத்தது, எங்க அக்காவும் சாட்சி கொடுத்தது. அப்போ ஒரு வார்த்தை சொல்லிச்சு எங்க அம்மா வந்துட்டு, என்னோட சின்ன மகன் தமிழ்நாட்டையே கலக்கிறான். அதுதான் ஞாபகம் தெரியுது. என்னென்ன சாட்சி கொடுக்கிறார்கள்? சகோதரர்கள் எல்லாம் வந்து நீ சத்தியத்தில் நடக்கிறவன் என்று உன்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள். உங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் சாட்சி கொடுக்கணும். தேவை தெரியும். 3 யோவான் 12 எல்லாராலும் நற்சாட்சி பெற்றவர்கள். புறமதஸ்தர்கள் கூட சொல்றாங்களா இவன் ரொம்ப நல்லவன். கிறிஸ்தவர்களும் சொல்றாங்களாமா இவன் ரொம்ப நல்லவன். புறஜாதிகள் கூட சொல்றாங்களாம். கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் கூட உன்னை சொல்லலாம். அம்மாவா ஐயோ ரொம்ப தங்கம் சொல்வியா சொல்லுவாங்களா? படிங்க. இந்த தேவை ஒரு மனிதன் இருந்தால் அண்டர்லைன் பண்ணுங்க.
ஒப்படைக்கும் தலைமை. சாதாரண ஆள் இல்லை இவங்கெல்லாம். நல்லவன் என்ற சாட்சி பெற்றவர்கள் சாதாரண ஆள் கிடையாது. பெரிய கமாண்டர் இன் சீஃப் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தாவீதெல்லாம் சாதாரண இல்லை. 40 வருஷம் எருசலேம் தேசத்தை அரசாண்ட மிகப்பெரிய ராஜாக்கள் 24 hours ஒர்க்கிங் பீப்புள். 24 மணி நேரமும் வேலை செய்துட்டு இருக்கிறவங்க நற்சாட்சி பெற்றிருந்தார்கள். நம்மளுக்கு என்ன வேலை கேளு சிஸ்டர், உங்களுக்கு என்ன வேலை? கிச்சன் வேலைங்க. சாப்பாடாக்குறது தான் வேலை. கிச்சன் வேலை செஞ்சுக்கிட்டே சாட்சி கிடையாது. இவங்கெல்லாம் பெரிய பெரிய பர்னபா பவுலெல்லாம் பெரிய பெரிய வேலைகளை செய்து கொண்டு நற்சாட்சிகளாக இருந்தார்களாம். தாவீதெல்லாம் ராஜாக்கள் நற்சாட்சியாக இருந்தார். பவுலும் பர்னபா 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 8ம் 9ம் பவுலும் பர்னபாவும் பெரிய பெரிய வேலைகளை செய்து கொண்டு நற்சாட்சிகளாக இருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் என்ன சொல்லுகிறார்? பவுலும் பர்னபாவும் நாங்கள் இரவும் பகலும் வேலை செய்து சாப்பிடுகிறோம். இரவும் பகலும் வேலை செய்வாங்களாம். இரவும் பகலும் வேலை செய்து கொண்டே நற்சாட்சிகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இது தனி மனிதனை ஒரு சிலரை தான் குறிப்பிட்டேன். ஒரு சபையே நற்சாட்சி பெற்றான். பரிசுத்த ஆவி பெற்ற சபை. அந்த சபையின் பேர் என்ன தெரியுமா? மிகுந்த உபத்திரவ சபை. தெசலோனிக்கேயா சபை. எப்ப பார்த்தாலும் தரித்திரம், எப்ப பார்த்தாலும் உபத்திரவம் அந்த சபைக்கு. தெசலோனிக்கேயா சபை பைபிள் ஹிஸ்டரியில மிகுந்த உபத்திரவ சபை என்று எழுதப்பட்டிருக்கிறது. படியுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 1:6-7. அது மாத்திரமல்ல, உபத்திரவ சபை, மிகுந்த உபத்திரவ சபை, நல்ல மாடல், நற்சாட்சி பெற்ற சபை. சபையே நற்சாட்சியம். இந்த சபை மாதிரி வேற சபையே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம எழுப்போமா? அந்த சபை மாதிரி வேற சபையே இல்லை, நீங்க தான் மாடல்ங்கிறார் பவுல். தெசலோனிக்கேயா சபையை படியுங்கள். நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி இவ்விதமாய் மக்கெதோனியா நாட்டிற்கும் ஆகாயா நாட்டில் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் நீங்க தான் மாடல். நீங்க இந்த சபை தான் மாடல். ஆசியாவில் இருக்க ஆகாயா நாட்டில் உள்ள எல்லா இடத்திற்கும், அது மாத்திரமல்ல மெக்கடோனியா, you become examples to all in Macedonia and ஆகாயா என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் தான் எல்லா மெக்கடோனியா சபைக்கே நீங்க தான் மாடல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆதலால் ஆசியா நாட்டில் இருக்கிற சபையார் எல்லாருமே இந்த கொரிந்து சபையை வாழ்த்துகிறார்கள். பவுலாகிய நானும் இந்த கொரிந்து சபையை வாழ்த்துகிறேன் என்று சொல்லுகிறார். படிப்போம். நல்ல சாட்சி, நல்ல சாட்சி எடுத்த சபை. படியுங்கள். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 19-21. ஆசியாவில் இருக்கிற எல்லாருமே கொரிந்து சபையை வாழ்த்துகிறார்கள். ஆசியா நாட்டில் உள்ள சபையார் எல்லாரும் உங்களை வாழ்த்துகிறார்கள். ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும் உங்களை வாழ்த்துகிறார்கள். பவுலாகிய நானும், படியுங்கள் 21, பவுலாகிய நானும் உங்களை வாழ்த்துகிறேன். எல்லாரும் வாழ்த்துறாங்க. ஆசியாவில் இருக்கிறவங்க வாழ்த்துறாங்க. ஆக்கில்லா பிரிஸ்கில்லா உங்களை தான், உங்க சபையை தான் வாழ்த்துறாங்க. அப்புறம் பவுலாகிய நானும் இந்த கொரிந்து சபையை நான் வாழ்த்துகிறேன் என்று சொல்லுவாங்க. அப்படிதான் மாடலாம். நம்ம சபையும் மாடல், நம்மளும் மாடல். சாட்சிகளாக இருந்தார்கள் எல்லாரும். பைபிள் ஹிஸ்டரி இன்னும் முடியவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 12. நீங்களும் இப்பொழுது சாட்சி எடுக்கலாம். நான் தேவன் என்பதற்கு நீங்கள் இப்பொழுது எனக்கு சாட்சிகள் என்று சொல்கிறோம். இப்ப சாட்சி எடுக்க முடியும் நம்ம நல்லவர்கள் என்று. பைபிள் ஹிஸ்டரி இன்னும் முடியவில்லை. அது தொடர்கதையாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. படியுங்கள். நான் தேவன் 43:12. ஏசாயா நான் தேவன், நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன். உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. நானே தேவன் என்பதற்கு நான் தேவன் என்பதற்கு நீங்கள் இப்பொழுது எனக்கு சாட்சிகள் என்று சொல்லுங்கள். இப்பொழுது எடுக்க முடியும். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவரை வழிபடுகிற பிள்ளைகள் அனைவருமே நல்லவன் என்ற சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறார். யார் அவரை இயேசுவை வழிபடுகிறார்கள் அத்தனை பேர்களும் நல்லவன் என்ற சாட்சியை தனக்குள்ளே அவன் கொண்டிருக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. படியுங்கள். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 5-10.
காரியங்களில் ம். விசுவாசமாய் இருக்கிறவன் ம். அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். அந்த சாட்சியை தனக்குள்ளே எந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான்? நல்லவன் என்ற சாட்சியை தனக்குள்ளே அவன் கொண்டிருக்கிறான். அவன் தான் கிறிஸ்தவன், அவன் தான் பரிசுத்தாவி பெற்றவன். அவன் நல்லவன் என்ற சாட்சியை தனக்குள்ளே அவன் கொண்டிருக்கிறான். பாருங்கள், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம் பரலோகத்திலே நாம் ஜெபம் பண்ண கர்த்தர் கற்றுக் கொடுத்ததே அதுதான். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், கர்த்தாவே உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போலவே இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக என்று கற்றுக் கொடுத்தார். பரலோகத்தில் ஓடி திரிகிற ஜீவன்கள் இரவும் பகலும் தேவனை பாடி ஆராதனை செய்கிறது என்று வெளிப்படுத்தின விசேஷம் 4:9. அதே போல தேவன் இந்த பூமியிலும் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிட்டு இருக்கிறார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இப்பொழுது இருக்கிறார் என்று அர்த்தமாம். ஆதலால் நாமும் பூமியில் எப்படி வழிபட வேண்டும் என்றால், பாருங்கள், தாவீதை போல தாவீது பயங்கரமா பாடி ஆராதித்து அவன் பூலோகத்தில் அவன் தொழுது கொண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறாரோ அதே போல பூமியில் அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் சுரமண்டலத்தோடு வீணையோடு கம்பீரத்தோடு பாடுங்கள், அவரை துதித்து பாடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகத்தின் சேனை எப்படி பாடிக்கொண்டிருக்கிறது பாருங்கள். அதே போல பூமியிலும் நாமும் பாட வேண்டும். அப்படித்தான் ஓடி திரிகிற ஜீவன்கள் எப்படி பாடுகிறதாம் பரலோகத்தில் படிகள் வெளிப்படுத்தின விசேஷம் 19:1. அதே போல பூமியிலும் செய்யப்படுவதாக. ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா ரட்சணியும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அவருடைய நியாயத்தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள். பாருங்கள், மகாபெரிய சேனைகள் அத்தனை பேரும் மகாசத்தமாய் தேவனை துதித்து பாடினார்களாம். அதே போல அவர் பாதம் பூமியில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமியிலும் நாமும் அவர் பாதம் வைக்கப்பட்ட இடத்திலே நாமும் மகாசத்தமாய் கூப்பிட்டு தேவனை வழிபட வேண்டும். சும்மா இந்த ஜெபத்தை மட்டும் பண்ணக்கூடாது. பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக என்று. எனக்கு கொடுக்கப்பட்ட டைம் முடிஞ்சதுனால சடன் பிரேக் போட்டு அப்படியே நிப்பாட்டுறேன். கர்த்தருக்கு சித்தமானால் இதை தொடர்ந்து நாம் செய்வோம். சத்தியத்தை கடைபிடிக்கிற பிள்ளைகள் அனைவரும் நல்லவர்கள் என்ற சாட்சியை நாம் நமக்குள் கொண்டிருப்போமாக. கர்த்தர் இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக.